நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, சூரத்துல் மாயிதாவிலே 44வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட்டுவிட்டு, நபிகளார் காட்டிய சட்டத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு சட்டம் நமக்கு சிறப்பாக விளங்குகின்றது. தெளிவாக சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை, இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த போதனையை விட வேறு யாராவது காட்டிய வழிமுறை சிறப்பானதாக, சரியானதாக, நேர்மையானதாக, எல்லா காலத்துக்கும் அது தீர்ப்பளிக்கக்கூடிய நம்ம நினைப்போம் என்றிருந்தால் இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய மார்க்கம்தான், அதுதான் அக்மல், பூர்த்தியான தீன், பூர்த்தியான மார்க்கம். எந்த காலம் வந்தாலும் அந்த காலத்துக்கு முகம் கொடுத்து முன்னிக்கக்கூடிய, குறையில்லாமல் நிற்கக்கூடிய மார்க்கம் என்பதை நம்ப வேண்டும். அதற்கு மாற்றமாக நபிகளார் காட்டிய மார்க்கத்தில் குறைவு இருக்கின்றது, பூரணமில்லை. இதைவிட வேறவர்கள் காட்டியது, முன்னோர்களோ அரசர்களோ இந்த காலத்தில் நவீன காலத்தில் ஏற்பட்ட சட்டத்திட்டங்களோ அல்லது ஒவ்வொரு நாட்டிலே அவர்கள் வச்சிக்க சட்டத்திட்டங்களோ, இவைகள் நபிகளார் காட்டிய மார்க்கத்தை விட, நபிகளார் காட்டிய வழிகளை விட இது சிறந்ததை நாங்கள் நினைத்து விட்டோம் என்று சொன்னால், நம்பி விட்டோம் என்றால் இந்த மார்க்கத்தில் இருந்து வெளியேறுகளாக நாங்கள் ஆகிவிடுவோம். எனவே நம்முடைய நம்பிக்கை, நபிகளார் காட்டிய மார்க்கம் பூரணமானது, எல்லா காலத்திலும் அதுதான் பொருத்தமானது என்ற அல்லாஹ்வுடைய சூரத்துல் மாயிதாவுடைய 44வது வசனத்தை மைய வைத்து எல்லா சந்தர்ப்பத்திலும், உலக வாழ்விலும், வணக்க வழிபாடுகளும், எல்லா நடைமுறைகளிலும் நபிகளாருடைய போதனை, வழிமுறை, வழிகாட்டல், ஹிதாயத் அது பூரணமாகும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாரை முழுமையாக பின்பற்றி நம்பி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய அடியார்களில் எம்மை ஆக்குவானாக.